ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பரங்கிக்காய் ஆக்சுவலி எல்லோ பம்கின் இதை வச்சுட்டு ஒரு பாம்பே ஸ்பெஷல் பரீத்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எளிமையான ஒரு ரெசிபி, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் பரங்கிக்காய் இங்கே தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது நம்ம வேக விட்டுக்கணும். நீங்கள் கடாயில் வேணாலும் வேக விட்டுக்கலாம், குக்கரில் வேணாலும் ஒரு விசிலுக்கு வச்சணும்லாம், அப்புறம் மசிச்சுக்கணும். அதை நான் காமிக்கிறேன். அப்புறம் தயிர் கொஞ்சம், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட். அதுக்கப்புறம் இது வேர்க்கடலை, ரோஸ்டட் வேர்க்கடலை கொஞ்சம் குறகுறன்னு பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் போடுவாங்க மகாராஷ்டிரியன்ஸு. அதனால் பச்சை மிளகா, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோஸ், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஆனால் டேஸ்ட் அப்படியே அள்ளும். வாங்க போய் அப்படியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே குக்கரில் டைரெக்டாக தான் போட போகிறேன். இந்த பரங்கிக்காயை போட்டு கொஞ்சமாக ஜலத்தை விட்டு இதை ஒரே ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துவிடும். மூடிடலாம். குக்கர் திறக்கிறதுக்குள்ளே ஒரு கார்னிஷ் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுடலாம். அப்போ தான் குயிக்காக வேலையாகும். இந்த எண்ணெய் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். இதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வரும்போது நல்லா வெந்து போய்டுத்து. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது எப்படி ஃபோர்க்காலேயோ ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா மசிச்சுன்னு விடலாம். மிக்சிலெலாம் ஓட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இது இப்போ நல்லா மசிச்சுட்டோம். தயிர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் உப்பு, சர்க்கரை ரெண்டும். முதல்ல தயிர், சர்க்கரை கொஞ்சம் 1 டீஸ்பூன், உப்பு, இந்த வேர்க்கடலை பொடி இருந்தது இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடணும். கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது மேலேருந்து கொத்தமல்லி தூவின சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதோட சர்வ் பண்ணாதீங்க. எனக்கு இதில் அங்கே இங்கெல்லாம் இஷ்யூ இருக்கு இல்லையா, நம்ம எப்போவுமே கொஞ்சம் நல்ல க்ளீனாக இருக்கிறதுல சர்வ் பண்ணுவோம். சூடான சாதத்துக்கு தொட்டுக்கலாம், பரோட்டா, பூரி, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இந்த பரங்கிக்காய் பரீத், அதாவது இந்த பச்சடி தயிர் பச்சடின்னு சொல்ல முடியாது, துவையல்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு இது. ஆனால் டேஸ்ட் நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சூடான சாதத்தில் இந்த பரங்கிக்காய் பரீத்தை வச்சுன்னு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே.